இதான் என்ட்ரன்ஸு. வுட்டில் அப்படியே ஸ்டெப்பு மேலே போனோம்னா அங்கே ஒரு 2 பெட் இருக்குங்க. என் தலை மேலே மண் இருக்கா? ஏய், இவன் மட்டும் தனியாக வந்துட்டான். டேய், என்னடா நீ மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெக்கேஷன் தமிழ். உங்களை ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 மாதம் ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, போன மாதத்தில் நானும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கும்புளி தேக்கடி போயிருந்தோம். அதில் ஒரு 6 வீடியோ நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த தேக்கடியில் உள்ள சைட் சீனிங் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபைலெல்லாம் கரப்ட் ஆகி எல்லா வீடியோவும் போயிடுச்சுங்க. அதை பேக்கப் எடுக்க முடியல. அந்த உழைப்பு வந்து வீணாக போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு டெஸ்டினேஷன் வந்திருக்கோம். ஏற்காடு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போது நேற்றே வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. அந்த ஸ்டே எப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஹோட்டலுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் அதுக்கு மேலே குரூப்பாக வரீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஹோட்டல், ஒரு சூப்பரான ஒரு நேச்சரோட ஒரு ஸ்டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஒரு ஸ்டேவை தான் நம்ம காமிக்க போகிறோம். ஒரு 4 காட்டேஜ் தான். அதில் வந்து மேலே வந்து வுட்டில் ஒரு 2 பெட்டும், கீழே ஒரு 2 பெட்டும், மொத்தம் 4 பேர் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டே தான், ஒரு காட்டேஜ். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ரெசார்ட்டு பேர் வந்துட்டு ராயல் ஃபார்ம் ரெசார்ட்டுங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகலூர்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதாவது ஏற்காட்டில் நாகலூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இந்த ரெசார்ட் இருக்குங்க. இது ஏற்காடு சென்டர் ஆஃப் த ஏரியாவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இந்த ஏரியாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அதில் அது 3 பில்டிங், இது 3 காட்டேஜ். இது நம்ம ஃபுல்லாக போய் பார்ப்போங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஏரியா தான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஏரியா. இது வந்து ராயல் ஃபார்ம் ரெசார்ட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போது இந்த ஹோம் ஸ்டேவோட ரெசார்ட்டோட மெயின்டெனன்ஸ் அண்ட் செஃப் அவங்கள மீட் பண்ண போகிறோம். பேர் குமாருங்க. நான் ராயல் ஃபார்ம் ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் தான் செஃப்பாக இருக்கிறேன் இங்கே. எனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் குக்கிங்கில் எங்களுடைய டீமில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபுட்டு வந்து சமைக்கிறது இவங்க 2 பேர் தான். எக்ஸலண்ட்டு ஃபுட்டு, சூப்பர் ஹோம்லி ஸ்டைலில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ அண்ணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எதனா ரூம் வேணும்னா, இப்போ அவரோட கான்டாக்ட் நம்பரை என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இங்கே ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு ஃபுட்டு வேணுமோ நீங்கள் பிஃபோராக சொல்லிட்டிங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஃபுட்டெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஹோம்லி ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னா இங்கே உங்கள்கிட்ட சொன்னால் போதும், சூப்பராக பண்ணி தராங்க எல்லாமே. இப்போது டைனிங் ஏரியாவை பார்த்துருவோம். இப்போ என்ட்ரன்ஸு, இது வந்து கிச்சனு. ஈவினிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு தோசை கல் இருக்குது. தோசை போட்டு அங்கே ஊத்தாப்பம், தோசை இதெல்லாம் கிடைக்கும் வெளியே. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இது இந்த மாதிரி டைனிங் ஏரியா, அவுட்டரில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஏரியா. இப்படியே உள்ளே போனால் என்ட்ரன்ஸ். இது எவ்வளோ சூப்பராக கார்டனிங் பண்ணி எவ்வளோ பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள். நான் என்னோட சேர்ந்து இந்த 2 பேர் வந்திருக்காங்க. இந்த பையனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இவரை உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. மிஸ்டர் தியாகராஜன் அண்ணா, சொல்லிடுங்க நான் உங்களை பற்றியே. வேணாம், மக்களுக்கு எதனா சொல்கிறீங்களா? ஒன்றும் சொல்லலையா? இது ஒரு டைனிங் ஏரியாங்க. ஆக்சுவலாக மேலே ஒரு டைனிங் ஏரியா பார்த்தீங்க, இங்கே ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. இது வந்து ரிசப்ஷனில் இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது ரிசப்ஷன் பக்கத்துலேயே. இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் 2 பேர் வந்தால் இங்கே தங்குற மாதிரி. இந்த ரூம் காஸ்ட் வந்து பர் டேக்கு 3000. ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் வேணால் போட்டு தருவாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த 4 காட்டேஜில் இந்த மாதிரி ஒரு 4 காட்டேஜ் ஸ்டே இருக்குது. இந்த காட்டேஜோட எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்டு. இப்படியே வந்தோம்னா ஸ்டெப்பு, வுட்டில் அப்படியே ஸ்டெப்பு மேலே போனோம்னா அங்கே ஒரு 2 பெட் இருக்குங்க. அப்படியே மேலே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெட் இருக்குது. ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் செட்டப் இருக்குங்க.
ஸ்க்ரீன் வேணா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு இங்கே நல்லா ஏற்காடு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கனால இங்கே ஃபேன் தேவையில்லை, இருந்தாலும் ஃபேன் வச்சுருக்காங்க. இங்கே லைட்டு, ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. திரும்ப கீழே அப்படியே போவாங்க. இங்கே டீபாய் இருக்குது. டீபாய், டஸ்ட்பின்னு, 2 சேர்ஸு, ஒரு வாஷ் பேஷனு, மிரர், லாங் சைஸ் மிரரு, இங்கே ஒரு மிரர் இருக்குது, ரெஸ்ட் ரூமு, வெல் கிளீன்டு ரெஸ்ட் ரூமு. இந்த மாதிரி ஒரு நேச்சரான அட்மாஸ்பியரில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. இது மாதிரி எல்லா காட்டேஜ் ரூம்ஸும் ஒரே டைப் தாங்க. சின்ன ஒரு ஹட்டு தான் அது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இந்த லிக்கர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ ஏற்காடில் இப்போ அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போவோம், பார்ப்போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்காடில் முக்கியமான இடம்னு சொன்னால் அது சேர்வராயர் ஹில்ஸு. அங்கே வந்து நம்ம சேர்வராயர் கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே சுற்றி அந்த சேர்வராயர் அந்த மலையை சுற்றி அப்படியே வருவோம். வாங்க போகலாம், கோயிலுக்கு போகலாம் வாங்க. அப்படியே மலையிலேருந்து அப்படியே இறங்குவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் இப்போ சேர்வராயன் கோவில். இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமரா அலௌடு இல்லை அப்படின்றனால நம்ம ஜஸ்ட்டு வெளியே இருந்து அப்படியே காமிக்கிறாங்க. இந்த விஷ்ணு டெம்பிள் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக ஒரு விஷ்ணு கோயில். இது உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரு 10 மீட்டரில் நம்ம உள்ளே அப்படியே குனிஞ்சு போகணும். உள்ளே வந்து விஷ்ணு சிலை இருக்கும். இங்கே வந்து இந்த ஏற்காடு மலையை சுற்றி ஒரு 78 கிராமம் இருக்குங்க. அதாவது 78 சின்ன சின்ன ஊர் இருக்குது. அங்கே உள்ள மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் வந்து இந்த விஷு அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வரும்போது இந்த கோயில் திருவிழா பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழாவாக இருக்கும் அது. அன்னைக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து பஸ்ஸெல்லாம் வரதில்லை இந்த ஏரியாவுக்கு. நம்ம வரணுன்னா வந்து 2 வீலரோ இல்லை காரு அந்த மாதிரி டாக்ஸி அந்த மாதிரி தான் இங்கே வர முடியும். இந்த கோயில் திருவிழா அன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஏரியாவுக்கு பஸ் விட்றாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் திருவிழா இந்த ஏரியா. மூச்சு வாங்குதுங்க, அது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. அப்படியே ஏறி வரும்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. அங்கேருந்து ஏறி வந்தேன்னா அப்படியே ஒரே மூச்சு வாங்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக 78 கிராமம் இல்லாமல் இந்த சேலம் டிஸ்ட்ரிக்கு, இந்த மேட்டூர் இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக எல்லாம் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து பயங்கர பெரிய திருவிழா தேரோட இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து கோயில் வந்து சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து உருவானதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ஒரு சின்ன குகை இருக்குது. இந்த குகை வந்து மேட்டூர் டேம் வரைக்கும் போகுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு அதை பற்றி எதனா தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்டில். இந்த சேர்வராயன் மலை பார்த்துருப்பீங்க, ஹில்லு. இதுதான் வந்து ஏற்காடில் டாப் ஆஃப் த ஹில்லு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இந்த சேர்வராயன் டெம்பிளு, அப்புறம் நம்ம பார்த்தீங்களா ஒரு பெரிய கிரவுண்டு, அதுதாங்க. இங்கே ஒரு பசங்கள்லாம் வந்தால் ஒரு 1 ஹவர் வந்து கிரிக்கெட் விளாட்லாம் ஜாலியாக. வேற ஒன்றும் இங்கே சொல்கிற மாதிரி ஒரு ஏரியா இல்லை. அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். ஹலோ மக்களே, நம்ம இப்போ அடுத்த பிளேஸ் எங்கே வந்திருக்கோம்னா இந்த பீக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட்ஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அது உள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. போங்களா, வாங்க போகலாம். வாங்கிட்டாங்களே. ஏன் நின்றுட்டீங்க? இல்லை, நீங்கள் வரணும்ல. நீங்கள் எப்படி பார்ப்போம்.
என்னது கொச்சின் கொச்சின் பேன்தம் சிக்கன். பேந்தம் சிக்கனா? ட்ரெஸ் போட்டுருக்குல்ல. இது ஒன்றுமே தெரியாது. ஜாப்பனீஸ் பேன்தம் நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோழி வெரைட்டிஸுங்க. அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரி கோழி, கேரளா கோழி அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. டர்க்கி செம்மையாக இருக்கும். வான்கோழி, ஈமு கோழியா? ஆமாம், ஏதோ ஒரு படத்தில் ஏமாத்தானே. பழத்தில் இல்லை, நம்ம சத்யராஜ் சொல்லிட்டு இருந்தேன் ஈமு பண்ண வளருங்க நிறையா சம்பாதிக்கலான்னு. அந்த ஈமு கோழி தான். ஏதோ ஒரு படத்தில் ஏமாத்தான். படத்தில் இல்லை, நான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்பா 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 கேட்கவா கோழி பார்ப்போம். என்ன பண்ணுது கோழி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது சில்வர் சிக்கனுங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் பேர்டு. இது யுனைடெட் ஸ்டேட்ஸு, அமெரிக்காவிலேருந்து இந்த கோழி. இது வந்து 5.5 kg வரைக்கும் வருங்க. மேலு, ஃபீமேல் வந்து 4.5 kg. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என்னது காடா காத்தானா காணத்தா? இது என்னது? இது கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இது மத்திய பிரதேஷ். செம்ம மெடிசன் இது. இது வந்து 1.58 kg வருதுங்க. இது மத்திய பிரதேஷ் கோழி. இதெல்லாம் கொலம்பியன் சிக்கனுங்க. ஐயோ, கால் பாருங்கள், காலில் முடியே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோழியெல்லாம் வந்து ஈஜிப்துங்க, ஈஜிப்த் சிக்கன். அண்ணா இது என்ன குதிரையா கழுதையா? கோவேரி கழுதையா? டோன்ட் டச் ஐ பைட். ஐயோ, கடிச்சிரும், தொடக்கூடாது. டேய் இங்கே வாடா. டேய், சைபீரியன் ஹஸ்கி டாக்ஸுங்க. நாய் தானே, நாய். ஹஸ்கி சைபீரியன் ஹஸ்கிங்க. எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க அவன். அப்பா, என்னமோ அது இந்த கரடி இருக்கும் தெரியுங்களா, பனிக்கரடி, அது மாதிரி இருக்கு முகம் பார்க்க. பீக்கு பார்க் என்ட்ரன்ஸ். என்ன ஒரு கலர் கலராக இருக்கு பாருங்க. அப்படியே வெளியே போகிறதுக்கு பறக்குதுங்க. இது லவ் பேர்ட்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் ஹைப்ரிடு. ஏ கிளி, கார்ன் சாப்பிடுது பாருங்க, சூப்பராக. பாருங்க வெரைட்டிஸ் ஆஃப் கிளிஸ். ஐயோ, நம்ம பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம், என்னடா வரீங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிங்க இருக்கிற கூண்டுக்குள்ளேயே நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோங்க. ஓ, கையில் எதனா கொடுக்கணுமா? வாடா வாடா, இங்க பாருங்க. அதை பாருங்க, எடுத்துட்டு தான் இருக்கேன் கேமராவில். சாப்பிட்றான். நம்ம கையிலே சாப்பிட்றான் பாருங்க. சாப்பிட்றான்.
தலைமையில இங்கே பாரு டேய், என் தலைமையில பாரு. மண் இருக்குல்ல, மண் இருக்கா? டேய் கீழே இறங்குடா. இங்கே பாருங்க தலைமையில உட்காந்துருக்கான் பாருங்க. தலையில கொத்திட்டு இருக்கு. என்ன பண்ணுது? கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்காங்க எல்லாமே. ஏய் ஏடா முடிய பிச்சுட்டு இருக்கான் அவன். ஏய் பிரேம் எங்க இருக்கானு போயிட்டானு. அழகா சாப்பிட்றாங்க பாருங்க. கையில கொடுத்தா, கையில அந்த தினைய வச்சா மட்டும் போதும், அழகா வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஐயோ போயிட்டானே. எத்தனை பேர்ரா? இப்போ இந்த செக்ஷன்லேருந்து அடுத்த செக்ஷனில் வேற ஒரு பேர்டு பார்க்கறதுக்காக நம்ம போகிறோங்க. வேற ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே செயினில் டோர் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் செயின் ஸ்க்ரீன். ஹாய் குட்டீஸ். ஐயோ ஐயோ வாவ். முன்னாடி வந்து ஃபுட்டு தென்னை கொடுத்துருந்தாங்க அங்கே இருந்த பேர்ட்ஸுக்கு. இப்போ வந்து சன்ஃப்ளவர் சீடு இப்போ கொடுப்போங்க. இங்கே வருங்க, தியாகுசன் கையில் இருக்கு. அவன் சீடை சாப்பிடாம தியாகு கையை கடிக்கிறாங்க. அழகா அதில் மேலே உள்ள தோலை அப்படியே உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் சாப்பிடுது பாருங்க. அங்கே பாருங்க, தோலெல்லாம் உரிச்சு போட்டுட்டு விதையை மட்டும் சாப்பிடுது. வரமாட்டேங்க. வாடா. அப்படியே உள்ள வரமாட்டேங்கிறாரு. அவர் மேலே கலர் பாருங்க, எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு. அவன் வரமாட்டேங்கிறான் அந்த கம்பியை விட்டு. போடா, நீ வரலாம், நான் கொடுக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, எல்லாம் தின்னுச்சு. வரேன்டா, அடுத்தது உங்களை பார்க்க தான்டா வரேன். சரி போகலாம், அடுத்தது செக்ஷன் போகலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. எண்ணெய் காட்டுங்க. ஒன்று சேர்த்தாடா காட்டிடுங்க. சரி போகலாம். சீடு. ஏய் யாரா வரீங்க, வாங்கடா. ஏன் மேலே மூக்கு இல்லை அவனுக்கு, உடஞ்சிருச்சா? கொத்தாது. அவனா இஷ்டப்பட்டு வந்தாதானா? ஐயோ கடிச்சு அப்படியே உருவி எடுத்து. இங்கே இருக்க மும்மா கொடுக்குறேன். சாப்பிடு.
கிளிங்கள் சவுண்டை விட நம்ம மக்கள் சவுண்டு பெரிய சவுண்டாக இருக்குது. இந்த பீக்கு பார்க்கு ஒரு நேச்சராக இருக்குங்க. நேச்சர் பிளேஸில் மேலே வந்து ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே வந்து எல்லா கிளிங்கள்லாம் விட்டு குருவிங்கள்லாம் விட்டு பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அந்த 300 ருபீஸுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. பக்கத்தில் போ, என்ன பக்கத்தில் போ, கொத்தாது போட, அது மொத்தமாக அள்ளும் பாரு, மொத்தமாக அல்லது ஒரே வாயில் எல்லாமே போடா. என்ன போடா பக்கத்தில், ஒன்றும் பண்ணாதுடா போடா. வாங்கடா 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 வாங்க என் வண்டிக்கு பின்னாலே. டேய் நீங்கள் கொஞ்சிக்கிறதெல்லாம் போதும்டா, இங்கே சாப்பிடுங்களா. ஐய அடிச்சுக்கிறாங்க எனக்கு அவனுக்கான. மொத்தமாக அங்கேயே எல்லாம் பிரித்து அந்த விதையை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. வாங்கடா வாங்கடா. வருது வருது. கடிச்சிடுவாங்களா? வாடா வாடா அப்படியே என்னடா. ஐயோ எல்லாம் ஒரு நகைலாம் இறங்கிரும் போலக்கு கைக்குள்ளே. சாப்பிட்றா. ஐயோ டே என்னை தொடாதரா அப்படிங்கிற. அவன் பார்க்குறதே பார்த்தா என்னை தொடாதராங்குது. இவன் பாருங்கண்ணே விட மாட்டேங்கிறான். சரிவா போகலாம், நம்ம போகலாம் வா. போயிட்டான். பை பை. ஏய் இவன் மட்டும் தனியாக வந்துட்டான். டேய் என்னடா நீ மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? இது என்னம்மா தனியாக இருக்கு? வாடா அங்கே போகலாம் வாடா. சீடு இருக்குங்களா? அப்படியா? ஃப்ரூட்ஸா? போடா போடா உள்ளே போடா அப்படியே. ஐயோ அவன் மேலே அடிக்குது. போயிடுச்சு போடா. இப்போது அங்கேருந்து இந்த இன்னொரு செக்ஷனுக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறாங்க போலக்கு. ஸோ இந்த பேர்டை பார்ப்போம். இதை பாருங்க, முட்டை வைக்கிறதுக்கு வண்டி அப்படி கூடு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கிளி எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும் போலக்கு. இது வேறு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? ஒன்லி ஃப்ரூட்ஸு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருக்குங்க. வாடா நீ வாடா. பிடிக்கிறீங்களா? நீங்கள் வாங்க பிடிச்சிரு. அண்ணா வாங்கண்ணா, நீங்கள் பிடிங்கண்ணா. பிடிக்கல வாடா. ஏய் அவனை எடுங்கண்ணே. அவன் பிடிச்சிட்டு இருக்கான், நீ என்ன எடுத்துட்டு இருக்காரு அவரு. டேய் இங்கே பாருங்க அண்ணா. ஏய் இங்கே உமா கொடுக்குதுடா. கடிக்காது கடிக்காது. பயங்கர வாடா. அண்ணா இங்கே பாருண்ணா. அது என்னமா தெரியல. டேய் எங்கடா அவங்க வாங்கி 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 வாங்கிறான். அப்படியே இங்கே கொடுங்க, இங்கே கொடுங்கண்ணா, அதை கொடுங்கண்ணா, கேமரா கொடுங்கண்ணா. இது ரொம்ப என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டான். நான் மேலே மண்டை மேலே உட்காந்துருக்கேன். சூப்பர் செம்மான எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவல், தரமாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளேஸில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன்.
நம்ம சூப்பரான இன்னொரு கோழியை ஒன்று பார்க்க போகிறோம். அதுதான் லார்ஜஸ்ட் பேர்டு தி வேர்ல்டு, ஆஸ்ட்ரிச். சரிடா. வாப்பா 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 தம்பி. ஐயோ நீ வரதை பார்த்தாலே பயமா. ஓய் அது கொடுத்தாங்களா? கொடுக்க சொல்லி கொடுங்க மக்கா. வந்தானா ஒரு முட்டு ஒன்று. இங்கே பாருங்க, இந்த ஆடு இது தமிழ்நாட்டு ஆடு மாதிரி தெரியல. ஆனால் தமிழ்நாடு ஆடு மாதிரி தெரியல. ஏதோ கொடுக்குறேன்னு மண்டையில் போட்டு வைக்கிறாங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் வாங்கடா. கமான் கமான். கீரை தான் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ. அது வருவாங்க. ஐயோ அது பசி இல்லை போலக்கு. கொஞ்சம் வேகமாக வாங்க, சக்குன்னு வாங்க. போங்கடா. அதுக்கு சாப்பிட்ற மூடு. A few moments later. அது பயந்துட்டு இருந்துச்சு. அது ஆமா கையோட சேர்த்து பிடிக்குது. அது வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, சேர்த்து பிடிச்சிட்டான். நவுறா வாடா. கொம்பு நல்லா இருக்குது. இது என்ன ப்ரீடுன்னே தெரில. கொம்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு. உள்ள கடாடு இருக்கு பாருங்க. டேய் நான் இங்கே வந்து பாரு. நானே எலி, முயல், எலி அண்ணே, முயல், எலி பாருங்க. பார்த்தாலே பயமா இருக்கு. கேமரா கொடுத்துட்டு அதில் பிடிக்கிட்டு போயிடும். 2 கொட்டு போட்டுச்சுன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. இருக்கு இங்கே இருங்க, பொங்கனூர் மாடுங்க. இது பொம்பளை, அது ஆம்பளை. இல்லையா? ரெண்டுமே ஆண் ஒன்று பெண் ஒன்று தானே. ஸ்மால் பிரீட். பிரேசில் மங்கி. என்னடா வேணும் உனக்கு? ஓய் 2 பக்கத்தில் வந்துச்சு பாரு. என்னமோ கொடுக்க வரோம், சாப்பிட வரோன்ட்டு அது வந்து பார்க்குது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபீடிங். பார்த்தியா? என்னென்ன அது? பிக்கா? இங்கே பாருங்க, பன்னி. இது பிக்கு. ஆனால் இது என்ன? பெருவியன். நீங்களே படிச்சுக்கோங்க, எனக்கு வாயில் சரியாக வரல. ரேபிட்ஸ், ஒயிட் அங்கோரா ரேபிட்ஸ். இங்கே கேமராவே நக்க வருதுங்க. டேய் பிரேம், எங்கே வந்துச்சு பாருடா. நியூசிலாந்து ஒயிட் ரேபிட். உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. வெளியே விட்டாங்க, ஓடிடுன்னு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. எல்லாம் இல்லை, ரேபிட்ஸ் தான். என்னடா பார்க்குற? என்ன வேணும்? ஏய், இந்த பொண்ணு எங்கே இருக்கு? நீ பெங்களூர் போலையா? நீ பெங்களூர் போறேன்னு தானே சொன்ன, பொய் சொல்றியா? எங்க போற? என்ன சொன்ன? நாங்க பெங்களூர் போறோம் சொல்லிட்டு தானே போனேன் பெங்களூர் போறோம்ட்டு. அப்புறம் இங்க இருக்கீங்க. பாபா
இப்போ நம்ம வந்திருக்க பாயிண்ட் வந்து பக்கோடா பாயிண்ட்டுன்னு இதுக்கு பேர். இந்த பக்கோடா பாயிண்ட்டுன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. பக்கோடா பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் வந்து இங்கேருந்து ஒரு லொக்கேஷன் வந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன், நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோவில் ராயல் ஃபார்ம் ரெசார்ட்டு, பீக்கு பார்க்கு, சேர்வராயன் டெம்பிள், பக்கோடா பாயிண்ட் இந்த 4 பிளேசஸ் மட்டும் பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய 14 பிளேசஸ் இருக்குது டோட்டலாக. அதில் 4 தான் பார்த்துருக்கோம். இன்னும் 10 பிளேசஸ் இருக்குது. நம்ம பிஸ்னஸில் இருக்கிறனால மற்ற ஏரியாலாம் பார்க்க முடியல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு இதே ஒரு ஏற்காடு டெஸ்டினேஷனில் மற்ற உள்ள ஏரியாவும் நம்ம 1 by 1 உங்களுக்கு வரும். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்த்த வரைக்கும் உங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களை திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து